அதே போன்ற மூத்த வழக்கறிஞர் ஹரிஷ் சால்வே ஏற்கனவே தொடர்ந்து வாய்தா கேட்டார்கள், கொடுக்கவில்லை. வழக்கறிஞர்கள் வாய்தா கேட்பார்கள். நிதி அமைச்சகம் வாய்தா கேட்டது, உச்ச நீதிமன்றம் கண்டிப்பாக இருந்தது. பிறகு தேர்தல் ஆணையம் வாய்தா கேட்டது, உச்ச நீதிமன்றம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, நிராகரித்தார்கள். அதற்கு பிறகு உச்ச நீதிமன்றத்தின் பார் அசோசியேஷன் பிரசிடென்ட் அவரை வைத்து மேதகு குடியரசுத் தலைவருக்கு கடிதம் எழுதினார்கள், இதையெல்லாம் பொதுவெளியில் வெளியிடக்கூடாது என்று. அதையும் நிராகரிக்கப்பட்டது உச்ச நீதிமன்றத்தால். இப்பொழுது மூத்த வழக்கறிஞர் ஹரிஷ் சால்வே அவர்கள் இதனால் பிரச்சனை தொழிலதிபர்களுக்கு ஏற்படும், நன்கொடை கொடுத்தவர்களுக்கு ஏற்படும், வருடக்கணக்கில் வழக்கு நடத்தப்படும் என்றெல்லாம் ஒரு அச்சத்தை தெரிவித்திருக்கிறார். என்னென்ன முட்டுக்கட்டை போட முடியுமோ நம் இந்திய குடிமக்கள் காங்கிரஸ் ஆட்சியில் டாக்டர் மன்மோகன் சிங் பிரதமராக இருக்கும் பொழுது கொண்டு வந்த தகவல் அறியும் உரிமை சட்டம், மக்கள் எல்லா தகவலையும் அரசியல் கட்சிகளை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த உரிமையை வழங்கியது காங்கிரஸ் பேரியக்கம் டாக்டர் மன்மோகன் சிங் ஆட்சியில். ஆனால் இப்பொழுது தகவல்களை கொடுக்க மறுக்கிறார்கள். உச்சநீதிமன்றம் சொன்ன பிறகும் தகவல் கொடுப்பதை மறுதளிக்கப்படுகிறது. இதையெல்லாம் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஒரு கொடுங்கோல் ஆட்சி, சர்வதிகார ஆட்சி நடத்துவது போல் மோடி ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். இதற்கெல்லாம் தேர்தலில் வரும்பொழுது அவர் பதில் சொல்ல வேண்டும். ஹரிஷ் சால்வே அவர்கள் மூத்த வழக்கறிஞர் கேட்பது எந்த விதத்தில் நியாயம் என்று தெரியவில்லை. டர்ன் ஓவர் பண்ணாத கம்பெனியெல்லாம் நிதி கொடுக்கிறார்கள். 500 கோடி ரூபாய் டர்ன் ஓவர் பண்ண கம்பெனி 400 கோடி தேர்தல் பத்திரத்தை வாங்கி நன்கொடையாக அளிக்கிறார்கள். இதையெல்லாம் ஹரிஷ் சால்வே ஒப்புக்கொள்ளுவாரா? சட்டத்தில் இப்படி இடம் இருக்கிறதா? எந்த தொழிலில் இப்படி 90 விழுக்காடு லாபம் வரும் என்பதையெல்லாம் அவர் உச்சநீதிமன்றத்தில் நீதி அரசர்கள் சொல்ல வேண்டும். ஆகவே பாஜகவுடைய முகத்திரை தினம் தினம் கீழ்ந்து வருகிறது. இந்தியா கண்டிராத மாபெரும் ஊழல், இந்திய மக்கள் கேள்விப்படாத நவீன விஞ்ஞான ஊழல் மோடி செய்திருக்கிறார். பாஜக சிபிஐயும் அமலாக்கத்துறையையும் இன்கம் டாக்ஸையும் அவர்களுடைய உதவியோடு சோதனையிட்டு பிறகு இந்த நிதிகளை, பணங்களை விஞ்ஞான ரீதியாக பெற்றிருக்கிறார்கள். இதற்கெல்லாம் மோடி 6வது முறை 7வது முறை படையெடுத்து கொண்டிருக்கிறார். நேற்றைக்கு கோயம்புத்தூரில் பேசியிருக்கிறார், இன்றும் சேலத்தில் பேச இருக்கிறார். இதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டும். ஏன் தேர்தல் பத்திரை பற்றி வாய் திறக்க மாட்டேன்கிறார்? வாயே திறக்கல. அதானி அவர்கள் தூத்துக்குடியில் ஒரு அனல் மின் நிலையத்தை கேட்கிறாரு, கொடுக்கல. ஒரு நிறுவனம், சென்னையை சார்ந்த ஒரு சிறுபான்மை நிறுவனம், உடனே பிடிச்சி அமலாக்கத்துறை வச்சு உள்ளே போட்டாங்க. இன்னும் அவர் வெளியில் வர முடியாத அந்த குடும்பம் சிறையில் இருக்கு. இதுதான், இது எங்கே நடக்குது? இந்த மாதிரி ஆட்சி சீனாவில் கேள்விப்பட்டிருக்கோம், ஒரு நாடு ஒரு அதிபர் ஒரு மொழி ஒரு தேர்தல். வடகொரியாவில் கேள்விப்பட்டிருக்கோம். இதற்கெல்லாம் இங்கே இருக்கிற அண்ணாமலை என்ன பதில் சொல்ல போகிறார்? தமிழர்களை காட்டி கொடுத்து கொண்டு என்னென்னலாம் நாக்பூரில் இருந்து அவருக்கு வேலை தமிழர்கள் வேண்டும், தமிழ்நாட்டு மக்களை ஒடுக்க வேண்டும், தமிழ்நாட்டு மக்களை கொச்சைப்படுத்த வேண்டும், தமிழ்நாட்டு மக்களை பார்த்து பிச்சைக்காரர்கள் என்று அவருடைய நிதியமைச்சர் பேசுவார். இதற்கெல்லாம் அண்ணாமலை எட்டப்பன் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார், தட்டி கேட்காமல். இதையெல்லாம் வன்மையாக காங்கிரஸ் பேரியக்கம் கண்டிக்கிறது. ரைட்.